நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சற்று பொறுங்கள், வருகிறேன். இதை படிப்பதற்கு ஒரு பாக்கியம் வேண்டும். படிக்கிறேன், கேளுங்கள். விதியின் நிர்ணயத்தை உயிர் மாய்த்து தடம் புரள வைத்தவள் மீண்டும் பிறந்து பிறக்க வேண்டும். பிறப்பாள் விதிப்படி. தன் கடமை உணர்ந்து தடைகள் மீறி அதை செய்து முடிப்பாள். குலக் கடமையை செய்பவள் அவள். குலத்திற்கு அம்மன், மறு உருவம் குலதெய்வம். புழு தரித்த நூலில் நெய்த ஆடை, அதன் ஸ்வர்ணத்தின் வர்ணம் கொண்டவள். 7 பேர் அவள் துறந்து மீண்டு வந்த பாதையில் துணை இருப்பர் பலியாக. 7ம் 8 ஆகும். 8ம் நினைவில் இருந்து கடமை தெளிவாகும். எதிர்ப்பவர் அழித்தால் அழிக்க ஆங்கார உருவெடுப்பார். குலம் தழைக்க குலதெய்வம் அம்மன். புரியலைங்க, பொருள் விளக்கம் வேணும். சொல்கிறேன், கேளுங்கள். இதோ இறுதிக்கட்டம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. முடிவடையாமல் தொங்கி நிற்கும் வினைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது. மனிதனால் எதுவும் நிர்ணயிக்கப்படுவதில்லை. அவன் விதியின் போக்கில் பயணிக்க தீர்மானிக்கப்பட்டவன். எது முடிவுறாமல் காத்திருக்கிறதோ அது முடியப் போகிறது. இவைகளுக்கெல்லாம் விடையை தேடி அலையும் பெண்ணுக்கு பல தடைகளை தாண்டி பதில் கிட்டப் போகிறது. சொல்லுது சுவடி. யார் அந்த பொண்ணு? ரேகைக்கு சொந்தக்காரி. அதனால அவளுக்கு ஏதாவது ஆபத்து வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் அதை உடைத்தெறிந்து செல்ல அவளுக்கு வழியும் தெரியும். வேண்டாம், இது எதுவுமே நடக்க வேண்டாம். அவ எங்க பேத்தியா, முழுசா எங்களுக்கு வேணும். அதுவே எங்களுக்கு போதும். இது முடியாதுங்களா? ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லை. ஒரு காரியம் இல்லாமல் இன்னொரு காரணமும் இல்லை. இது விதி போட்ட கோலம். இதோட ஆரம்ப புள்ளியே உங்கள் பேத்திதான். தடுக்கிறதால்
பிரயோஜனமும் இல்லை. அவள் எல்லா தடைகளையும் தாண்டி பதில் தேடுவாள். அதுதான் விதி. அதுதான் அவள் பிறப்பிற்கான நோக்கம். சப்பா. என்னம்மா இங்க உட்கார்ந்திருக்க? சும்மாதான் பாட்டி. ஆமா, நீங்க போன விஷயம் என்னாச்சு? எதை கேக்குற? அதான் யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு போனீங்களே. அதுவா? பரவாயில்ல, உயிர் கொண்ட ஆபத்து இல்ல. தலையில தான் அடி, லேசா. பொய் சொல்ல வரலனா விடுங்க பாட்டி. ஏன் சிரமப்படுறீங்க? என்னம்மா சொல்ற நீ? தெரியும் தாத்தா, அத்தை எல்லாம் சொல்லிட்டாங்க. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதான் என்னால மறைக்க முடியல. ஏன் பாட்டி, ஏன்? எனக்கு தெரியாம என்னோட ரேகையை எடுக்கிறதுக்கு அவசியம் என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேன்ல. உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோம். அதான் ஏன்னு கேக்குறேன். உனக்கு எந்த ஆபத்தும் வராம தடுக்கிறதுக்காகத்தான். பாட்டி, உங்க அக்கறை எனக்கு புரியுது. ஆனா என்னத்தான் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க ஏன் தேவையில்லாம பயப்படுறீங்க? பயந்தா? எங்க பயம் போகணும்னா நீ அமெரிக்காவுக்கு போகணும். சித்தையன் கோட்டைக்கு போக கூடாது. முடியாது பாட்டி. உங்களை நான் மதிக்கிறேன். எல்லாத்தையும் விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க. காஞ்சனா, என்ன மீறி நீ போக முடியாது. தேவையில்லாம பேச்சு வேண்டாம். கண்டிப்பா நான் போவேன் பாட்டி. உங்களால என்ன தடுக்க முடியாது. காஞ்சனா, காஞ்சனா வந்துரு. காஞ்சனா, நீ எங்க இருக்க? காஞ்சனா வந்துரு. நான் பண்ணது தப்புதான்.
வச்சிரு. காஞ்சனா, காஞ்சனா. அம்மா, அவ எனக்கு வேணும். அவ எல்லாமே என்னால திரும்பி போக முடியாது. நிம்மதி இல்ல, எதை பார்த்தாலும் பயம். ஏன்னு தெரியாம செத்தலான்னு தோணுது. முடியலம்மா. தப்புதான், ஆனா இப்ப நான் தெரிஞ்சிட்டேன். அவளை எனக்கு கொடுத்துரு. உன்னை நம்புறேன். அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. என் நம்பிக்கையை காப்பாத்துமா. காஞ்சனா, காஞ்சனா. நான் உன்னை காப்பாத்தல, நீதாம்மா என்னை காப்பாத்திருக்க. வீட்டுக்கு போக வழி தெரியுமா சித்தி? தெரியலையே. எல்லா இடமும் ஒரே மாதிரியா இருக்கு. என் கூட வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க சித்தி. ஹலோ. ஹாய் காஞ்சனா. ஹாய் சுந்தர். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னுமா தூங்குற? லேட் நைட் ஆயிடுச்சு, தூங்க. சரி, எழுந்து கீழே வா. கீழையா? எங்க இருக்க? இங்கதான் இருக்கேன், கீழே வா. ஹாய், வாட் a surprise. எப்போ வந்த? நான் வந்து half an hour ஆச்சு. தாத்தா பாட்டி டீ போட்டு கொடுத்த ராஜமாத்த எல்லாத்தையும் நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டேன். டீயும் குடிச்சு முடிச்சாச்சு. என்ன திடீர்னு போன் கூட பண்ணாம? ஒன்னு பார்க்கணும்னு தோணுச்சு, வந்தேன். ஏய், அப்படி நீ நினைச்சிடாத, அம்மா தான் அமுச்சு வச்சாங்க. அம்மா எப்படி இருக்காங்க? வெரி ஃபைன். எல்லாரையும் கேட்டதா சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். தாத்தா, இவன் தான் சுந்தர். யுஎஸ்ல என் கூட படிச்சவன். தெரியுமா? தம்பி வந்தோடனே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஏ ஓட்டவாய், வந்தோடனே எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சும்மா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். நீ வந்ததும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. ஏன், என்னாச்சு? பாட்டிக்கு என் மேல ரொம்பவே பயம். இப்ப நீ வந்ததால அவங்க கொஞ்சம் தைரியமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பாட்டி என்னெல்லாமோ சொல்ற? வந்தது வராதுமா, உன்னை எதுக்கு குழப்பணும்? நீ போய் குளிச்சுட்டு வாப்பா, நிதானமா பேசலாம். பரவாயில்ல பாட்டி, எது இருந்தாலும் சொல்லுங்க. என்ன பிரச்சனை? நான் சித்தையன் கோட்டைக்கு போக கூடாதான், அதுதான் பிரச்சனை. ஏன்? இப்ப எதுக்குமா அந்த பேச்சு? நான் தான் அப்புறமா பேசிக்கலாம்னு சொன்னேன்ல. முத்து. அம்மா. என்னங்கம்மா? தம்பி, கொடுங்க. நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க,
நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க பாட்டி. முத்து, இந்த பேக் எடுத்துக்க, தம்பியை கூட்டிட்டு போ மேல. சரிங்கம்மா. சரி, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயா, ஐயா, இங்க வாடகைக்கு வீடு கிடைக்குமா? இந்த ஊர்ல வாடகைக்கு இந்த வீடு கிடைக்காது. வந்த வழியா பார்த்துட்டு போங்க.